அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியலுக்கு ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாங்க. பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை, அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2 கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிருக்காங்க. அதே உத்தியை பயன்படுத்தி தான் இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள் கிட்ட உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க இது உறுப்பினர் சேர்த்தியா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்த்து சொல்லிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? மார்க் போட சொல்லிருக்கீங்க. இதுல இருக்கு சார். எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசா சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்றைக்கு காலங்காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில காலகாலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமா வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க ஓடிபி எல்லாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதுல என்ன இருக்குது? அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல, நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்ட எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அதிலே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. கடந்த காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இருக்கிற கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயர்ல கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உள்ளாக்குவது ஏற்கக்கூடிய அரசியலுக்கு வந்து நல்லதா? இந்த கேள்வி எல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கொண்டு எப்படிலாம் என்னை பேசினாங்க. நல்லா பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார். முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எப்படி பேசினார் உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கு. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலயுமே நான் வந்து மரியாதை குறிச்சா பேச மாட்டேன். ஒருமையில பேசுறேன். எங்க ஒருமையில பேசுறேன் சொல்ல? நீங்க பேசி